président de l'association Épinay-sur-Seine, l'association Vidya. இந்தியா அல்லது இலங்கை போயிட்டு திரும்புறதுக்கு ஒரு விமான டிக்கெட். ஆரோக்கியமான உணவு தாய்க்கு சமன். அந்த தாய் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களோட சமூகம் சமுதாயம் எங்களோட தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறக்க முடியாது. எங்கள் மண்ணில் இருந்த எங்களுடைய இயக்கங்களை இங்கே வந்து இந்த நிகழ்வுகளில் பார்க்கும்போது வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து வித்யா எப்பினே வாழ் தமிழர் ஒன்றியம் நடத்துகிற வந்து சித்திரை புத்தாண்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன சித்திரை புத்தாண்டு முடிஞ்சது வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து இப்படிப்பட்ட சனி ஞாயிற்றுக்கிழமையில தான் வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சித்திரை புத்தாண்டை கொண்டாடிடும். சித்திரை மாதம் முழுக்கமே புத்தாண்டு தானே நம்மளுக்கு, அதாவது தை மாதம் மாதிரி. வாங்க இன்றைக்கு எப்படி எங்களுடைய சித்திரை புத்தாண்டை வந்து எங்களுடைய தமிழர் கொண்டாடினோம்ண்டு, அதாவது ஃப்ரான்ஸில் வசிக்கிற தமிழர் கொண்டாடினோம்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா உறவுகளுக்கும் வந்து நன்றியை தெரிவித்து கொண்டு வாங்க காணொலிக்குள்ள போகலாம். என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? நாங்கள் மாணவற்ற பெற்றோர். மாணவற்ற பெற்றோர்? நான் நினைச்சேன் டீச்சர் நினைச்சேன். இல்லை. அப்போ எத்தனை 10வது வருஷம் செய்யணும் உங்களுடைய தமிழர் ஒன்றியம் வந்து? நீங்கள் 10 வருஷமும் உங்களோட பிள்ளைகள் இங்கே படிக்கணுமா? 4 வருஷம். 4 வருஷம். அப்போ அக்காட பேர் சிவரஞ்சினி. இன்றைக்கு உங்களோட பிள்ளைகள் ஏதாவது ப்ரோக்ராம் செய்யணுமா? டான்ஸ் ஆடுறா, மற்ற தமிழ் இதில் போட்டிகள் பங்கு பெற்றினவ, இங்கிலீஷில். எப்படி போச்சு போன வருஷம் பள்ளிக்கூடம்? நல்லா போகுது. எங்களுக்கு நல்ல விருப்பம். என்னென்ன பாடங்கள் உங்களோட பிள்ளைகள் படிக்கணும்? எங்களோட பிள்ளைகள் தமிழ், இங்கிலீஷ், டான்ஸ். ஓகே. அப்போ பள்ளிக்கூடம் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். என்ன உங்களுக்கு அதில் ரொம்ப எங்களுக்கு என்னது பிள்ளைகளை விட்டுறோம்? நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கா இல்லாட்டி வேறு கலைகளும் கற்றுக்கொள்றதுக்கா? தமிழ், டான்ஸ், மற்ற இங்கிலீஷ். முதலாவதாக தமிழ் எங்களோட கலாச்சாரம் மேலும் வளரணுமென்றதுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நன்றி அக்கா. எங்களுடைய நுழைவாயில் விளக்கை எங்களுடைய செயலாளர் திரு ஸ்ரீவரன் நடராஜா அவர்களும் அவருடைய பாரியாரும் அவரது ஏற்றுவார்கள். Maintenant, on va allumer la lampe de l'entrée par notre secrétaire M. Sridharan et avec son conjoint. இப்பொழுது வந்து விளக்கேற்றி நிகழ்வை தொடங்கி வைக்கணும். வணக்கம் அண்ணா. வணக்கம். வாழ்த்துக்கள். 10வது வருஷம் வித்யா நன்றி. தமிழர் ஒன்றியம். அப்போ சொல்லுங்கள், எப்படி இந்த முறை ப்ரோக்ராம் நடக்க போகுது? எல்லாம் முகமாக பொறுப்பே பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களோட நாங்கள் நடத்துகிற இந்த நடன பள்ளியில் வந்து ஒரு 35 பிள்ளைகள்கிட்ட இப்போ நடனம் பயின்றிருக்கணும். அவைகளுக்கு கிட்டத்தட்ட நல்ல நல்ல டான்ஸ்லாம் கொடுத்துருக்கு. அதாவது மற்ற எங்களோட பாட்டு கச்சேரிகள் அதுன்னு சொல்லி பலம் படத்து நாடகம் ஒன்று இருக்குது. இல்லை சிந்திக்க வைக்க மற்றது லாபச்சீட்டும் இருக்கேன். பரிசுகள் இந்த முறை முதலாவது பரிசு வந்து இந்தியா அல்லது இலங்கை போயிட்டு திரும்புறதுக்கு ஒரு விமான டிக்கெட், ரிட்டர்ன் டிக்கெட்டோட. ஆமாம், நல்ல விஷயம். மற்றது இரண்டாவது ஒரு சைக்கிள். சரியா, இந்த பவுன் எல்லாம் நினைச்சு பார்க்கல விலையில் இருக்கபடியா. பவுன் முந்தியெல்லாம் ஈஸியாக கொடுத்து கொண்டு வந்தது, இப்போ வந்து பவுனோட விலை சரியாக கூடி போயிட்டுது. மற்றது சொல்லுங்கள், இந்த எப்படி போன வருஷம் போச்சு உங்களோட பள்ளிக்கூடம் விடயங்கள் எல்லாம்? பள்ளிக்கூடம் நல்ல விடயம். போன வருஷம் எங்களோட இறுதியாண்டு பரீட்சை எழுதினவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் அதிൻ്റെ சான்றிதழெல்லாம் கொடுப்போம். ஓகே. நான் பார்த்தேன் அந்த ஒரு ஐயா இருந்து கேம்பிரிட்ஜில் இருந்து சர்டிஃபிகேட் எல்லாம். ஆமாம், இங்கிலீஷும் படிக்கணும். இங்கிலீஷ் படிக்கிறாங்க. கேம்பிரிட்ஜ் எக்ஸாமில் அதில் பாஸ் பண்ணாங்களா, அதில் இருக்கணும். மேயர் எல்லாம் வந்திருக்கிறார். இந்த முறை மேயர் இந்த வேட்பாளருக்கு நீங்கள் தானே ஆதரவெல்லாம் கொடுத்தது எங்களோட தமிழ் பிள்ளைய ஒன்றே நாங்கள் விட்டுருக்கோம். மீரா ஸ்ரீதரன். ஓகே, நான் நன்றி. அப்போ தொடர்ந்து இணைஞ்சிருப்போம் நிகழ்வில். ஓகே, நன்றி.
எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். அண்ணா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் ஸ்டான்லேருந்து வரேன். ஸ்டான்லேருந்து வரீங்க. அப்போ எத்தனாவது முறை இந்த நிகழ்வை பார்க்க வரீங்க? இந்த நிகழ்வு நான் 4வது முறையாக வரேன். 4வது முறை. அப்போ பிள்ளைகள் யாராவது படிக்கணுமா பள்ளிக்கூடத்தில், இல்லாட்டி நிகழ்வு பார்க்குறது வர? நிகழ்வு பார்க்குறதுக்காண்டி தான் வந்தேன் நான். அப்போ எப்படி தெரிய வந்தது இதை பற்றி? ஏதாவது தெரியுமா இந்த அமைப்பை பற்றி? இது வந்து முந்தி நான் லாச்சப்பள்ளியில் இந்த விளம்பரம் ஒட்டிக்கிற நிகழ்ச்சி நடக்குன்றது சொன்ன இடத்துல வந்தேன் நான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்க நல்லா இருக்குது. மற்றபடி எனக்கு இந்த நம்முடைய இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு இதில் எல்லாம் விட்டு கொடுக்க இயலாது. கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. யூத இனம் வந்து தன்னுடைய இனத்தையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் என்றைக்குமே மறக்கல. அதே மாதிரி எங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, மதங்கள் கடைசி மட்டும் அது இப்படி நிகழ்வுகள் செய்யும்போது போய் நாங்கள் வந்து கலந்து கொண்டா தான் அவைக்கு ஊக்கமாக அடுத்த வருஷம் செய்வீங்க. ஆமாம், உண்மையாக நீங்கள் சொல்கிறது. நிகழ்ச்சி ஊடகங்கள்லாம் இதை எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கிறோம். மக்களும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஒரு நாள் நாங்கள் மறக்கக்கூடாது. அப்போ என்ன பிடிச்ச விஷயம் இந்த ப்ரோக்ராம்கள் எல்லாம்? எல்லா நிகழ்ச்சிகளுமே எனக்கு பிடிக்கும். அறிவு சம்பந்தம் மாதிரி ப்ரோக்ராம்களும், மற்றது கலைகள், நாடகங்கள், இசைகள், பாட்டுகள், நம்மளுடைய மொழிகள் எல்லாம் போக்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் மறக்க முடியாது. எங்கள் மண்ணில் இருந்த எங்களுடைய ஏக்கங்களை இங்கே வந்து இந்த நிகழ்வுகளின் பார்க்கும்போது அதை நாங்கள் எங்களோட மனங்களை மாற்றிக்கொள்கிறோம். மனங்களுக்குள் ஒரு ஆறுதல் அடைகின்றோம். சரியா சொன்னீங்க. எத்தனாம் ஆண்டு வந்து நீங்கள் இங்கே? நான் இங்கே வந்து கனகாலமாக இருக்கின்றது. 30 வருஷத்துக்கு மேலே வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து தமிழர்களோட முன்னேற்றம் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறது? இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடை இன்னும் விட்டு போகாமல் தான் இருக்கிறத நான் நினைக்கிறேன். விட்டு போயே இல்லை. தொடர்ந்து எங்களுடைய இந்த பிள்ளைகள், இந்த பெற்றோர்கள்லாம் அதில் ஊக்குவிச்சு அறிவு சார்ந்தவர்கள், அறிவு உள்ளவர்கள்லாம் இதில் எடுத்துக்கொள்ளணும். எங்களுடைய மதம், மொழி என்னைக்குமே விட்டு கொடுக்கக்கூடிய அதான் உண்மை. நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கணும். நீங்க எனக்கு கருத்துக்கள் போடுறீங்க. கருத்துக்கள் போடுற சூப்பர். நீங்க நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வாரீங்க. இன்றைக்கு இந்த சித்திரை புத்தாண்டு ஒரு அழகான நிகழ்ச்சியில் நிற்கிறேன். எனக்கு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்ததுல வந்து சரியான மகிழ்ச்சியா தான் இந்த முறை வந்து கலந்து கொள்றோம். உங்களோட பரிசு தமிழன் சேனலானே அந்த மாதிரி போகுது. வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக எங்களோட சமூகம், சமுதாயம், எங்களோட தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா அதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அதுதான் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்க. எத்தனை தடவை வாரீங்க? இந்த இப்போ ஒரு 5-6 வருஷமா வந்து கொண்டு இருக்கிறேன். முதல்ல எனக்கு அழைப்பு வாரது சில ப்ரோக்ராம்கள் வாரதால வேற இல்லை. இப்போ ஒரு தொடர்ச்சியா 4 வருஷமா வாரேன். இன்றைக்கு மேடையில் அறிவிப்பாளராக என்ன விட்டாங்க கொஞ்சம் செய்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வராத ஆட்கள் எல்லாரும் பரிசு தமிழன் சேனல்ல வந்து இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்கலாம். உண்மையில அப்ப ஏதோ ஒரு படம் ஒன்று வெளியிடுறாங்க. ஆமாம், நல்ல விஷயம். என்னென்று சொன்னால் ஜூன் 7ஆம் தேதி கண்ணம்மா ஒரு திரைப்படம், தாயகத்தில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தை வந்து இங்கே நாங்கள் பிரான்ஸில் வந்து வெளியிடுறோம். ஜூன் 7ஆம் தேதி சரியாக 6 மணிக்கு மொண்டி சினிமா திரையரங்கத்தில் ஏற்கனவே 2 படங்கள் அங்கே ஓடினது. பதில் தீபந்தம் திரைப்படம். எல்லா மக்களும் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். 100% தாயக கலைஞர்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அது சம்பந்தமான விவரங்களை தொடர்ச்சியாக அறிவிச்சு கொண்டிருப்போம். நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசு தமிழன்.
வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். நீங்கள்? நல்லா இருக்கிறேன். போன புறம் கண்டது இப்போ தான் காண்றோம் போல இருக்கேன். கடைசியாக பனோ மாதாட்ட கண்டோம். எப்படி போய் கொண்டிருக்குது தவில் இதழ் எல்லாம்? நல்லா போகுது. நிறைய கல்யாண வீட்டை கண்ட மாதிரி இருக்குது. கல்யாண வீடுகளில் பழகிறீங்க போல இருக்கு. இப்போ பலர் எல்லாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கு வாசிக்கிற பாட்டுகளுக்கு ஒரு பொம்பளை படிக்க ஒரு பொம்பளை படிக்கிறாவா? ஓகே. என்ன பாட்டு? சிங்காரவேல். சிங்காரவேல். கண்ணோடுகள் பதிலாம். மற்றது ராயமாமா பிள்ளையார் சொல்லி போட்டு படிக்கலாம். ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். நன்றி. வேறு ஏதோ ஒன்று கேட்கணும் இருந்தேன். உங்களோட கச்சேரி பார்க்கத்தான் இந்த முறை வந்தது. எல்லா வருஷம் வாங்க. போன முறை சூப்பராக இருந்துச்சு. அதனால இந்த முறை உங்களோட கச்சேரி பார்க்கறதுக்காண்டியே ஸ்பெஷலாக வந்திருக்கோம். நன்றி. ஓகே. எல்லா வருஷம் வாங்க. நன்றி. தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். நன்றி. வணக்கம் அக்கா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களை நான் டிக்டாக்ல பார்த்துருக்கிறேன். நாங்கள் யூடியூப்ல இருக்கோம். எஸ்வி வ்ளாக் செய்து கொண்டிருக்கோம். ஜீரோ ஃபுட் டூர் என்ற ஒரு சேனலும் ரெண்டு செய்து கொண்டிருக்கோம். என்னுடைய பேர் விஜி. என்னுடைய பேர் சிவா. ஓகே. உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்ன டிக்டாக்ல எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? டிக்டாக்ல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மெயினாக டிக்டாக் தானே? சரி. இல்லை யூடியூப்பும் செய்கிறோம். எஸ்வி வ்ளாக் சொல்லி செய்கிறோம். அதே சமயம் ஜீரோ ஃபுட் டூர் சொல்லியும் செய்கிறோம். டிக்டாக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். சந்திச்சதுல மகிழ்ச்சி. நன்றி. உங்களை சந்திச்சாலும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு கங்களை வரவழைச்சது உங்களுடைய அந்த எழுத போட்ட காணிட்டு அந்த பார்த்தோட டக்குன்னு வலிக்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் இந்த நிகழ்வு பார்க்கணும்னு சொல்லி. இங்கே கிட்டே இருக்கிறீங்க? நாங்கள் லூபூர்ஷேல இருக்கோம். லூபூர்ஷேலேருந்து வந்துருக்கிறீங்க. அப்போ அக்காட ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று செய்ய போகிறோன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பரிசு தமிழனுடைய காணொலியின் மூலம் முதலாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். அதுவும் ஒன்று சித்திரை தமிழ் புத்தாண்டு எப்பினே மக்கள் நடத்துகின்ற இந்த விழாவிலே ஒரு சிறப்பு அம்சமாக அவையில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகின்ற மே மாதம் 31ஆம் தேதி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்நியர் தினம். தாய் என்பவள் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வாறு ஒரு நிறை உணவை, அதாவது சத்துணவை, நல்லுணவை, சீருணவை கொடுத்து இந்த பாரிலே ஒரு ஆரோக்கியமான மனிதனாக வாழ வைக்கின்றாள். அதே போல் அந்த சத்துணவு தாய்க்கு சமன், அந்த நிறைவுணவு, அந்த ஆரோக்கியமான உணவு தாய்க்கு சமன். அந்த தாய் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். இதை பற்றிய மீண்டும் நிறைவான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கின்றோம். என்ன சிவா, என்ன சொல்றீங்க? எல்லாம் முறைப்படி செய்தவுடன் உங்களை தொடர்பு கொண்டு அதன்படி என்ன சாப்பாட்டு ஃபெஸ்டிவல் மாதிரியா இல்லாட்டி எல்லாம் கலந்து நிகழ்ச்சிகள் முக்கியமாக அது இது அதாவது நல்லுணவு, சீருணவு தமிழர்களுடைய உணவு. தமிழர்களுடைய வரும் மேபி சில சமயங்களில் இன்டர்நேஷனலாக வரக்கூடும். ஏன்னா இன்னும் நாங்கள் இப்போ தொடங்கி இருக்கின்றோம். இனி நீண்ட நாட்கள் இருக்கின்றன்னு சொல்லலாது, குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கின்ற. அதுக்குள்ள வருகின்ற விடயங்களை கொண்டு நாங்கள் தொகுத்து கொண்டு வருவோம். நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு இடையிலான இதில் முழுமையான அம்சமே நல்லுணவு தான். ஆக நல்லுணவு பற்றிய உள்வாங்கிய கருத்துக்கள் உணவு அதை பற்றி தான் வரும். அதில் டாக்டருடைய, நியூட்ரிஷன் மேனுடைய, யோகா, பரதநாட்டியம் மிகுந்த, அதாவது மனிதனை நிறைவாக வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளும் அங்கு வர காத்திருக்கின்றது. ஏன் நீங்கள் சொல்ல நம் தாயத்திலிருந்து கூட யாழ்ப்பாணம், கொழும்பு, கண்டி போன்ற இருந்து வைத்தியர்கள் அவர்கள் சம்பந்தமான வீடியோகளை கூட இங்கே தந்து எங்களுக்கு அதுகளை கூட நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். நியூட்ரிஷன் மேலே நேரே வந்து கதைக்க இருக்கேன். இப்படி ஒரு விஷயம் நடக்க கேள்விப்படுறேன். நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து வரும் மிச்ச உணவியலாளர் மூலமும் நாங்கள் தகவலை கொடுக்க தயாராக இருக்கின்ற முறைகளை பாருங்கள், வந்து சேர்ப்பீங்கள். வெகு விரைவில் நாங்கள் ஒன்று கூடுவோம். எப்படி இருக்கு நிகழ்ச்சி?
பார்த்த நீங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் ஜனரஞ்சமாக மிகவும் சிறப்பாக இருக்கு. நான் இப்படி ஒரு ஹாலையும் எதிர்பார்க்க இல்லை, இவ்வாறான அமைப்பையும் நான் எதிர்பார்க்கல. பார்த்தோன்னே மிகுந்த கண்ணு குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. என்ன நீங்கள் காட்டின ஷோவை பார்த்து தான் உடனே ஓடி வந்தோம். அது உண்மையாக கவர்ச்சியாக இருந்தது. நல்ல விடயத்தை தான் மக்களிடம் எடுத்து சொல்கிறேன்னு நம்புகிறேன். வருகின்ற நிகழ்வுக்கு வருவர்கள் முழுமையாக அந்த நிகழ்வை பார்த்துட்டு போயேக்கில் முழுமையான திருப்தியோடு போகணும். ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு வர வேணும். ஏற்கனவே விழிப்புணர்வு வந்து விட்டது என்றாலும் அந்த நிகழ்வு நாங்கள் வந்து வளர்ந்து கொள்ளும் அந்த விழிப்புணர்வு மீண்டும் வர வேணும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது மைண்டில் நிகழ்ச்சியாக. அப்போ நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். சீக்கிரம் சந்திப்போம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி. Nous allons couper le gâteau pour fêter les 10 ans de l'association Lydia. Donc on marque un grand pas. 10 ans ce n'est pas rien, on est parti de loin. Puis maintenant, comme vous pouvez le voir, vous êtes nombreux. Donc merci à toutes et à tous d'être présents et d'avoir répondu oui pour être auprès de nous. Et puis merci également aux élus d'avoir répondu présent pour fêter les 10 ans et puis aussi le nouvel an Tamoul auprès de nous. Merci à tous. 10வது வருஷ நிறைவையொட்டி கேக் வெட்டி கொண்டாடினோம். வெட்டும்போது ஓகே. போன வருஷம் ஏதோ நீங்கள் பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்கல்ல? இல்லை, டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடினீங்க. அப்போ இந்த முறை ஒன்றும் மாட இல்லை? இந்த முறையும் டான்ஸ் ஆடுறோம். என்ன டான்ஸ்? குத்து டான்ஸ். ஒரு முறையும் குத்து டான்ஸா? என்ன பாட்டு? எல்லாம் ரெமிக்ஸ் வந்து சேர்ந்து ரீமிக்ஸ் பாட்டு பாடுறீங்க. ஓகே. அப்போ இந்த முறை இதுக்கு போகல, அனிருத் ப்ரோக்ராம் போகல? அது இப்போ டைம் இல்லை. இப்போ சிலதாக்கள் போகிறாங்க, சிலதாக்கள் போகல. ஓகே ஓகே. மற்றது எப்படி போச்சு போன வருஷம் பள்ளிக்கூடமெல்லாம்? போன வருஷம் போயிட்டு நல்லா ஃபன்னாக போனது. இந்த வருஷம் போகுது. என்ன புதுசாக கற்றுக்கொண்டீங்க? இந்த படிப்பு தான். என்ன படிப்பு? தமிழ் கிளாஸில் படிச்சு. சிலபஸ் ஏதாவது புதுசாக கொண்டு வந்துச்சுனமா? ஓ. அப்போ உங்களுடைய கருத்து என்ன பள்ளிக்கூடத்தை பற்றி? அது தெரியாதா? ஓகே ஓகே. அப்போ உங்களோட பாட்டை போன முறை பார்க்கல உங்களுடைய நடனத்தை? போன முறை சிலாக்கள் இல்லை. அப்போக்கு இந்த முறை ஒரு பின்னரும் தான் ஆடுவோம். இப்போ சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கினீங்களா? இன்னும் கொடுக்க துவங்கலை. கொடுத்தனப்போ தான் ஆடுவோம். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும். Merci, Monsieur le Président. Eh bien, Mesdames et Messieurs, je suis très heureux de vous retrouver pour célébrer tous ensemble, je dis bien, le Nouvel An Tamoul. Dans le calendrier Tamoul, il est considéré comme le jour où Brahma, le créateur, a commencé la création de l'univers. Cette année, la date exacte du Nouvel An Tamoul était le 14 avril, c'est-à-dire mardi dernier. Une tradition liée à ce nouvel an m'a interpellé. C'est la préparation, le partage des repas spécialement conçus pour l'occasion. Un mélange de 6 saveurs, dont le sucré, le salé, l'aigre doux et l'amer. Ces saveurs représentent les différents composants du quotidien, les bons moments comme les mauvais. Cette tradition culinaire résume bien ce que peut être une année. Espérons que les bons moments l'emporteront sur les mauvais moments. En tant que maire, je tiens à vous indiquer que je compte dans mon équipe municipale quelqu'un que vous connaissez bien. Il s'agit de Mira Sritaran. Je crois qu'on peut l'applaudir. Mira, danseuse reconnue et aussi désormais conseillère municipale déléguée à la réussite éducative et au conseil municipal des enfants. Je
Je voudrais encore une fois dire un grand bravo à l'association Vidia pour son dynamisme et pour son implication auprès des jeunes spinaciens. Bravo à son président, M. Yogaraja, pour son investissement dans la vie locale, avec toute son équipe, l'ensemble de celles et ceux qui travaillent à ses côtés. Je crois qu'on peut applaudir effectivement toute l'équipe de l'association, parce qu'aujourd'hui, au-delà de fêter le Nouvel An Tamoul, on fait bien sûr les 10 ans de l'association à Épinay-sur-Seine, l'association Vidia. Donc encore une fois, un grand bravo, Monsieur le Président, à votre équipe, à tous celles et ceux qui vous accompagnent pour organiser une très très belle fête comme aujourd'hui. Émira, bien sûr, Émira, je l'ai cité.